Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த சம்பவத்தில் மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரமோகன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. தற்போது காரைக்குடி அருகே சாக்கோட்டை பொய்யாவியல் உயர்நிலைப் பள்ளியில் கைலாசம் வளர்மதி தம்பதியின் மகன் சக்தி சுமையாய் நேற்று மின்சாரம் தாக்கியதில் பள்ளியிலேயே மரணம் அடைந்தார். தற்போது அவரது உடல் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் உடற்கூர்காய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார். ஆனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவனின் உடலை வாங்க மறுத்து பேச்சுவார்த்தைக்கு வந்த காரைக்குடி துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் காரைக்குடி தாசில்தார் ராஜா மற்றும் காவலர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு நிலவி வருகிறது. 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும் எனவும் ஆசிரியர்களை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை எனவும் கள்ளக்குறிச்சி விசைச்சாராய மரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய், மாணவன் மரணத்திற்கு 5 லட்சம் ரூபாயா என ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பி மாணவனின் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையில் உள்ளே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காசினி, விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். Taste the Daily.